ஏப்ரல் 10, 2009 பாஸ்டன், அமெரிக்கா. இது ஒரு நைட்டு நேரம். வெஸ்டர்ன் கோப்லி பிளேஸ் ஹோட்டல். இது ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல். அந்த பாஸ்டன்லயே வந்துட்டு இது பயங்கரமான எக்ஸ்பென்சிவ் ஹோட்டல் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹோட்டல் இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல ஒரு பொண்ணு வந்துட்டு தனியா இருக்காங்க. இந்த பொண்ணோட பேர் வந்துட்டு த்ரிஷா. இவங்களுக்கு 29 வயசு ஆகுது. இவங்க லாஸ் வேகாஸ்ல இருந்து பாஸ்டனுக்கு ஒர்க் விஷயமா வந்திருக்காங்க. இங்க வந்து இவங்க அப்பப்ப பாலியல் தொழில் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கூட இந்த ஹோட்டல் ரூம்குள்ள ஒரு கிளைண்ட் வருவார் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இவங்களோட நார்மலான ரொட்டீன் லைஃப் தான். இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த சமயம் திடீர்னு ஒரு கதவு திறக்குது. கதவு திறந்ததுக்கு அப்புறம் ஒரு ஆள் வந்துட்டு கத்திக்கிட்டே உள்ள வரான். இது இவங்களோட லைஃப்ல ஒரு நார்மலான ரொட்டீன் டே தான். இவங்க பெட்ல கதவு பார்த்து உட்காந்துருந்த அந்த சமயத்துல திடீர்னு அந்த ஹோட்டல் ரூம் கதவு வந்துட்டு ஓபன் ஆகுது. வெளியில இருந்து ஒரு நபர் வந்துட்டு ரூம்குள்ள வரான். வந்த உடனே கையை கட்டு அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து தலை மேல வைக்கிறான். இதுக்கப்புறம் இங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாத்திரலாம். நம்மளோட சேனல்ல வந்துட்டு கிரைம், ஹாரர், மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி நிறைய டாபிக்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். த்ரிஷா இவங்க முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு பாலியல் தொழில் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட கிளைண்ட் எல்லாம் வந்துட்டு இவங்க எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்சைட்ல அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி பிடிக்கிறாங்க. இப்படி இவங்க ஆட்ஸ் கொடுக்கக்கூடிய அந்த வெப்சைட்டோட பேரு தான் கிரைக்ஸ் லிஸ்ட். ஃபர்ஸ்ட் இந்த கிரைக்ஸ் லிஸ்ட் வெப்சைட் அப்படின்னா என்ன அப்படின்றத பாத்திரலாம். இங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்ஸ் போடுவாங்க. இங்க எல்லா விதமான ஆட்ஸுமே வந்துட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட இங்க இருக்கக்கூடிய OLX மாதிரி வண்டி எதனாச்சும் செகண்ட்ஸ்ல வாங்கணும் அப்படின்னாலும் சரி, எங்களோட ரூமுக்கு வந்துட்டு ஒரு ரூம் மேட் தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, எல்லாத்துக்குமே இதுல ஆட் ஜெனரேட் பண்ணுவாங்க. யாருக்காச்சும் எதனாச்சும் சர்வீஸ் தேவைப்படுது, இன்டீரியர் டெக்கரேஷன் தேவைப்படுது, எல்லாத்துக்குமே வந்துட்டு ஆட்ஸ் போடுவாங்க. இது மூலியமா யாருக்காச்சும் ப்ராடக்ட் வேணும், சர்வீஸ் வேணும் அப்படின்னு சொன்னா இதுல வந்து சர்ச் பண்ணி பார்த்து அவங்கள ஹையர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு வெப்சைட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷா அப்படின்றவங்க நான் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன் அப்படின்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் போடுறாங்க. இப்போ நீங்க அந்த வெப்சைட் போயிட்டு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த மாதிரியான ஆட்ஸ் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் இப்படிப்பட்ட மோசமான ஆட்ஸ் போட்டு யாரையுமே ஹையர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த கேட்டகரியை தூக்கிட்டாங்க. ஆனா இந்த கேஸ் நடந்தப்ப 2009ல இந்த மாதிரியான ஒரு கேட்டகரி வந்துட்டு அந்த வெப்சைட்ல இருந்துச்சு. ஏப்ரல் 10, 2009 ஒரு நபர் வந்துட்டு இவங்க போட்டு அந்த ஆடுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு. இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த நபர் கூட இவங்க சாட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்பர் கொடுத்திருக்காங்க. ரெண்டு பேருமே போன் பேசிக்கிட்டாங்க. வழக்கமா த்ரிஷாவுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு பழக்கம் இருக்கு. அவங்க யாரா இருந்தாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்து தான் சூஸ் பண்ணுவாங்க. போற இடத்துல இவங்களுக்கு ஒரு சேஃப்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க யோசிப்பாங்க. அதனால இவங்க அந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்றதுக்கு முன்னாடி வந்து அந்த நபரை பார்த்து பேசிடுவாங்களாம். இப்படிதான் அந்த நபரை இவங்க கான்டாக்ட் பண்ணி வர வச்சு அந்த ஹோட்டலோட லாபியில வச்சு மீட் பண்றாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு பேசிக்கிறாங்க. பேசிக்கிட்ட அந்த சமயத்துல அந்த நபர் வந்துட்டு ரொம்பவே அமைதியா பணிவா இருந்திருக்காரு. இவரை பார்த்ததுக்கு அப்புறமா சரி நமக்கு இது சேஃப் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே சொல்லிட்டு அவங்க மேல இருக்கக்கூடிய ஹோட்டல் ரூம்ல போயிட்டு வெயிட் பண்றாங்க. இதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரியான அந்த சம்பவம் நடக்குது. உள்ள வந்து இந்த நபர் வந்துட்டு துப்பாக்கி எடுத்து இவங்களோட தலையில வைக்கிறான். மரியாதை நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இல்ல அப்படின்னா சுட்டு தள்ளிட்டு போய்கிட்டே இருப்பேன் அப்படின்னு மிரட்டுறான். பதறி போன த்ரிஷா வந்துட்டு நீங்க சொல்ற எல்லாத்தையுமே நான் கேட்கறேன் அப்படின்னு சொல்ல மரியாதை கீழே வந்துட்டு படு அப்படின்னு சொல்றான். ரெண்டு கையையுமே பின்னாடி கொண்டு போயிட்டு கட்டிக்க அப்படின்ற மாதிரி சொல்றான். அவங்களும் பின்னாடி கையை கொண்டு போயிட்டு ஃபோல் பண்றாங்க. இதுக்கப்புறம் இவன் அவன் கையில வச்சிருந்த துப்பாக்கி எடுத்து அவனோட பாக்கெட்டுக்குள்ள போட்டுட்டு பாக்கெட்டுக்குள்ள இருந்து 2 ஹேண்ட் கிளவுஸ் வந்துட்டு எடுத்து மாட்டுறான். அது ஒரு பிளாக் கலர் கிளவுஸ். கூடவே ஒரு பிளாஸ்டிக் ஜிப் டை ஒன்னு எடுக்கிறான். எடுத்து த்ரிஷாவோட 2 கையும் பின்னாடி வச்சுட்டு காட்டுறான். இவன் அவன் கொண்டு வந்த டக் டேப் எடுத்து அதை 3 பீஸா வெட்டி 3மே வந்துட்டு த்ரிஷாவோட வாயில வச்சுட்டு அடைக்கிறான். இப்போ இவங்க கிட்ட நீ காசு எங்க வச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களோட $800 வந்துட்டு திருடிக்கிறான். இது மட்டும் கிடையாது, $250 அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கிஃப்ட் கார்ட்ஸுமே வந்துட்டு எடுத்துக்கிறான். கூடவே கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்துக்கிறான். அது மட்டும் இல்ல த்ரிஷாவோட மொபைல் போனுமே வந்துட்டு எடுத்துக்கிறான். எடுத்து அதுல இருந்து இவனோட நம்பர் எல்லாத்தையுமே வந்து டெலீட் பண்றான். எப்படி இவங்க ரெண்டு பேரும் போன் நம்பர்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் வந்துட்டு பேசிட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதனால அந்த மொபைல் இருக்கக்கூடிய இவனோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு டெலீட் பண்ணி வைக்கிறான். இப்படி டெலீட் பண்ணிட்டு அந்த போனுமே எடுத்து இவனோட பாக்கெட்ல போட்டுட்டு இவங்களுடைய ஒரு பேர் இன்னர்ஸ் எடுத்து அவன் பாக்கெட்ல போட்டு போயிருக்கான். இப்படி போறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் ரூம் உடைய டோர் நாப்ல இவங்களை கட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஹோட்டல் ரூம் விட்டு வெளியில போறான்.
இதுக்கப்புறம் த்ரிஷா வந்துட்டு ரொம்ப நேரமா அவன் போயிட்டானா இல்லையா அப்படின்ற பதட்டத்திலே இருந்திருக்காங்க. அவங்க கையில கட்டி இருக்கிற அந்த பிளாஸ்டிக் ஜிப்டையை வந்துட்டு பிடிச்சி இழுத்து பார்த்திருக்காங்க. ஒரு கட்டத்தில் அது பிய்யுது. அவங்க ஃப்ரீயா வராங்க. ஹோட்டலுக்குள்ள அவங்களுடைய மொபைல் போன் இல்ல, ஹோட்டல்ல வச்சிருக்கக்கூடிய போன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி போய் பார்த்திருக்காங்க. அப்பதான் அவன் போறதுக்கு முன்னாடி அந்த ஹோட்டல் டெலிபோன் லைனையும் பிச்சு போட்டு போயிருக்கான் அப்படின்றது தெரியுது. இதே பதட்டத்தோட இவங்க அந்த டோர்ல இருக்கக்கூடிய பீப் ஹோல் வழியா பார்த்திருக்காங்க. ஒருவேளை இவன் வெளியில போயிட்டு வெளியில நம்ம வருவோம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானோ அப்படின்ற பயமும் இவங்களுக்கு இருக்கு. இப்படி அந்த ஹோல் வழியா பார்த்தப்ப வெளியில யாருமே இல்ல. பொறுமையா அந்த டோரை வந்து ஓபன் பண்ணிட்டு வெளியில எட்டி பாக்குறாங்க. அந்த காரிடோர் ஃபுல்லா எங்கேயுமே வந்துட்டு அவன் இல்ல. சரி, அவன் கிளம்பிட்டான் போல இருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிட்டு த்ரிஷா அந்த ஹோட்டல் ரூம் விட்டு வெளியில வந்து பக்கத்து ரூம்ல இருக்கவங்களோட கதவெல்லாம் வந்துட்டு தட்டுறாங்க. யார் அது இந்த மாதிரி கதவு தட்டுறா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் ரூம்ஸ்குள்ள இருந்தவங்கலாம் வெளியில வராங்க. வெளியில வந்தப்ப நடந்த இந்த விஷயத்த வந்துட்டு சொல்றாங்க. உடனடியா பக்கத்து ரூம்ல இருக்கக்கூடிய டெலிபோன் எடுத்து கீழே இருக்கக்கூடிய சர்வீஸ்க்கு கால் பண்றாங்க. உடனடியாக செக்யூரிட்டி வந்துட்டு அந்த இடத்துக்கு வராரு. வந்து நடந்தது எல்லாத்தையுமே கேட்கிறாரு. கேட்ட உடனே இது இப்படி விட்டா சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லி உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணி அந்த இடத்துக்கு வர வைக்கிறாங்க. போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இப்போ அந்த ஹோட்டலுக்கு வராங்க. ஹோட்டலுக்கு வந்து த்ரிஷா கிட்ட என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ த்ரிஷா வந்துட்டு அவங்களுக்கு நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. உள்ள வந்து அந்த நபர் வந்துட்டு ரொம்பவே அசால்ட்டா இருந்திருக்கான். இந்த ஹோட்டலை சுத்தி நிறைய இடத்துல சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்குது அப்படிங்கறது அவனுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சிருந்தோம் எந்த விதமான மாஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபேஸ்க்கு போடல. இவன் கொள்ளையடிச்சிட்டு இருந்த அந்த சமயத்துக்கு இடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் லெதர் கிளவுஸ் எடுத்து போட்டு இருந்திருக்கான். ஆனா அதையுமே அவன் எதுக்கு போட்டான் அப்படின்னு தெரியல. த்ரிஷா சொல்றதை வச்சு பாக்குறப்ப பாதி நேரம் அவன் வெறுங்கையில தான் எல்லா பொருளையும் தொட்டுக்கிட்டு இருந்திருக்கான். ஃபிங்கர் பிரிண்ட்டுக்காக அவன் பயப்படுற மாதிரி தெரியல. அப்புறம் எதுக்காக சம்மந்தமே இல்லாம இந்த கிளவுஸை போட்டான், அதுக்கப்புறம் கழட்டினா அப்படின்னு தெரியல. இதை வச்சு பாக்குறப்ப போலீஸ் ஆபீசர் வந்துட்டு இவன் அவ்வளோ ப்ரொஃபஷனல்லாம் கிடையாது அப்படின்னு முடிவு பண்றாங்க. இப்ப அமெரிக்கா மாதிரியான நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல இவங்க பண்ற மாதிரியான தொழில் பண்றது வந்துட்டு லீகல், சில இடங்கள்ல இல்லீகல். இப்போ இந்த சம்பவம் நடந்தது வந்து பாத்தீங்கன்னா பாஸ்டன்ல இந்த விஷயம் வந்துட்டு இல்லீகல். போலீஸ் ஆபீசர்ஸ் நீங்க எதுக்காக இந்த மாதிரி காசு வாங்கிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி திட்டாம ஃபர்ஸ்ட் அவங்களோட பிரச்சனையை சால்வ் பண்ணலாம், அதுக்கப்புறம் இதை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த கேஸோட டைரக்ஷனை முழுக்க துப்பாக்கி காட்டி காசை கொண்டு போன அந்த நபரை நோக்கி கொண்டு போறாங்க. உடனே ஹோட்டல் ரூமுடைய செக்யூரிட்டி ரூமுக்கு போறாங்க. போயிட்டு இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றாங்க. கண்டிப்பா இந்த ஃபுட்டேஜ்ல வந்துட்டு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரையா ஓட்டி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா என்னதான் த்ரிஷா வந்துட்டு அவன் இப்படி இருந்தான் அப்படி இருந்தான் அப்படின்ற அடையாளங்கள் சொன்னாலும் எக்ஸாக்டா அவன் எப்படி இருக்கான் அப்படின்றத ஃபுட்டேஜ் மூலியமா தான் பார்க்க முடியும். இப்படி ரொம்ப நேரம் சர்ச் பண்ணதுக்கு அப்புறமா கரெக்டா அன்னைக்கு வந்துட்டு போன அந்த நபரை பிடிக்கிறாங்க. இப்போ நீங்க சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பார்த்துட்டு இருக்க இந்த நபர் தானா அப்படின்ற மாதிரி த்ரிஷாவையும் கூட்டிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. அவங்களும் ஆமா இந்த நபர் தான் அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் இவங்க வந்துட்டு இந்த நபர் தான் இந்த ட்ரெஸ் தான் போட்டிருந்தோம் அப்படின்றத சொன்னாலும் அந்த நபருடைய முகம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ கிளியரா இல்ல, அது கொஞ்சம் பிளர்டா தான் இருந்திருக்கு. முடிஞ்ச வரைக்கும் போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எல்லா ஃப்ரேம்லயுமே வச்சு எங்கேயாச்சும் தெளிவா தெரியறானா அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா இவன் யார் அப்படிங்கறத பெருசா கண்டுபிடிக்கவே முடியல. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா சில நாட்கள் போகுது. ஏப்ரல் 15 போலீஸ் ஆபீசர்ஸ் த்ரிஷாவுக்கு கால் பண்ணி உங்ககிட்ட நாங்க கொஞ்சம் பேசணும், மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதுக்கு த்ரிஷாவும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இதனால போலீஸ் ஆபீசர் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷாவோட வீட்டுக்கு வந்து அவங்க கிட்ட ஒரு கிளியரான ஒரு போட்டோ காமிச்சு நீங்க அன்னைக்கு ரூம்ல துப்பாக்கியோட பார்த்த நபர் வந்துட்டு இவர் தானா அப்படின்னு கேட்குறாங்க. இதை பார்த்த த்ரிஷாவுக்கு வந்துட்டு பயங்கரமான ஷாக்கா, அம்மா இவன் தான் அன்னைக்கு வந்து என் காசு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சொல்றாங்க. த்ரிஷா போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட எப்படி உங்களுக்கு இவன் போட்டோ கிடைச்சது, அதுவும் இவ்வளவு கிளியரா கிடைச்சிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து தான் இவன் ஒரு பொண்ணை வந்துட்டு கொலை பண்ணிட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்த காசை எடுத்துட்டு வெளியில போயிருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவன் காசு எடுத்துட்டு இந்த மாதிரி கேஷுவலா நடந்து போறப்பதான் அந்த ஹோட்டல்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் மூலியமா இந்த போட்டோவை நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப த்ரிஷா கிட்ட போலீஸ் ஆபீசர் பேசிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நாள் உண்மையாலுமே என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்ப்போம். கோப்லி மேரியட் ஹோட்டல் பாஸ்டன் 20வது ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய ஒரு ரூம்ல நைட்டு 10 மணிக்கு ஒரு பொண்ணு டிவி பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி இவங்க மும்முரமா டிவி பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்துல திடீர்னு பக்கத்துல இருந்து யாரோ ஒரு பொண்ணு அலற சத்தம் கேட்குது. என்னது இது இந்த மாதிரி சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவியோடைய வால்யூமை கம்மி பண்ணிட்டு நல்லா கேட்கறாங்க. திடீர்னு ஒரு பொண்ணு கத்துற சத்தம் கேட்குது. என்னாச்சுன்னே தெரியல அப்படின்ற பதட்டத்தோட இவங்க பொறுமையா டோரை வந்துட்டு ஓபன் பண்ணிட்டு வெளியில காரிடோர்ல எட்டி பார்க்கறாங்க. இப்படி எட்டி பார்த்த இவங்க பயங்கர ஷாக்கிங்கான ஒரு விஷயத்த
பார்க்குறாங்க. இவங்க ஹோட்டல் ரூமுக்கு பக்கத்து ரூம் டோருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு படுத்து கிடக்குறாங்க. அந்த பொண்ணு பாதி காரிடோர்லையும் பாதி ரூம்குள்ளேயும் படுத்து கிடக்குறாங்க, வாசல்லே கிடக்குறாங்க. என்னாச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் கொஞ்சமா ரூமை விட்டு பக்கத்து ரூம் கிட்ட போயிருக்காங்க. பார்த்தா அந்த பொண்ணுக்கு கீழே வந்துட்டு ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியில உடனடியாக கத்தி கீழே இருக்கக்கூடிய செக்யூரிட்டிக்கு கால் பண்ணி வர வைக்கிறாங்க. செக்யூரிட்டி ஆபீசர்ஸும் வராங்க. இவங்களோட உடம்புக்கு கீழே ஃபுல்லா ரத்தமா இருந்திருக்கு. இவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையானே தெரியல. உடனடியா ஆம்புலன்ஸையும் வர வைக்கிறாங்க. இந்த பொண்ணை வந்துட்டு அவசர அவசரமா எடுத்துக்கிட்டு பாஸ்டன்ல இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் சென்டருக்கு கூட்டிட்டு போறாங்க. இவங்களுடைய பேர் வந்துட்டு ஜூலிசா. இவங்களுக்கு 25 வயசு ஆகுது. கரெக்டா இந்த கொலை நடக்கிறதுக்கு ஒரு 10 நாள் கழிச்சு தான் இவங்களுடைய பிறந்த நாள் வருது. ஜூலிசாவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா ஜூலிசா வந்துட்டு ரொம்ப ரொம்ப கைண்டான பர்சன், அதே மாதிரி ரொம்பவே ஸ்போர்ட்டிவான பர்சன். இந்த நியூயார்க் சிட்டில இவங்க நிறைய ஒர்க் வந்து பண்ணியிருக்காங்க. கிடைக்கிற எல்லா ஒர்க்குமே பண்ணுவாங்களாம். டான்ஸ் கிளாஸ்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஐஸ் ஸ்கேட்டிங்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க, ரைட்டிங்லாம் பண்ணுவாங்களாம். இடையில வந்துட்டு ஒரு ஷூ ஷாப்ல கூட இவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இவங்க ஒரு சமயத்துல பார் அட்டெண்டராகவும் ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. இப்படி பார்ல இருந்த அந்த சமயத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா குடிக்க ஆரம்பிச்சு அதனால அவங்களோட வேலை போயிடுது. நம்மளோட லைஃப் வந்துட்டு செட்டில் பண்ணணும், இந்த மாதிரியான பழக்கத்துக்குள்ள போகக்கூடாது அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அதுல இருந்து மீண்டு வெளியில வராங்க. மறுபடியும் இவங்க போயிட்டு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போதைப் பொருள்னால மாட்டிக்கிட்ட ரொம்பவே அதுக்கு அடிமையான மக்களை கவுன்சிலிங் கொடுத்து வெளியில கொண்டு வரணும், அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு தரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. அதனால அதுக்கு சம்பந்தப்பட்ட கோர்ஸ் எடுத்து இவங்க படிக்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இவங்க சலூன்ல ஹேர் ஸ்டைலிஸ்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு ஆக்டிங் வரும், மாடலிங்கும் வரும். இதனால எக்கச்சக்கமான போட்டோ ஷூட் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஜெலிசா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மோசமா இறந்து கிடக்குறாங்க. இந்த விஷயத்த போலீஸ் ஆபீசர்ஸ் இமீடியட்டா அவங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு சொல்றாங்க. அவங்க அம்மா இதனால கதறி கதறி அழுகுறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அந்த கிரைம் சீனை போயிட்டு அனலைஸ் பண்ணிருக்காங்க. இப்படி அனலைஸ் பண்ணதுல த்ரிஷாவுக்கு எந்த மாதிரியான ஒரு மெத்தடை யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரியான மெத்தடை தான் இவங்களுக்கும் யூஸ் பண்ணிருக்காங்க. இவங்களோட கை ரெண்டுத்தையுமே பின்னாடி இறுக்கி கட்டி பிளாஸ்டிக் ஜிப்டை வச்சு கட்டியிருக்காங்க. விசாரிச்ச அந்த சமயத்துல இவங்களுமே வந்துட்டு இந்த மாதிரி பாலியல் ரீதியான தொழில் வந்துட்டு பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. இவங்களுமே கிரைக்ஸ் லிஸ்ட் அப்படின்ற அந்த வெப்சைட்ல வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆடு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த நபரை இவங்க கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு நைட்டு ஹோட்டல்ல 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்திருக்காங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க கிடைச்ச தடயங்கள் அப்புறம் பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரிப்போர்ட் இது எல்லாத்தையுமே வச்சு உள்ள வந்து இந்த கொலையை பண்ணிட்டு போன அந்த கொலைகாரனோட இன்டென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா கொலை பண்றது கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இவங்களோட கெஸ் வந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து அந்த நபர் வந்துட்டு துப்பாக்கி காமிச்சு மிரட்டி காசு எடுத்துட்டு போலாம் அப்படின்னு தான் வந்திருக்கான். ஆனா ஜூலிசா வந்துட்டு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து அந்த நபர் கூட வந்து சண்டை போட்டிருக்காங்க. இப்படி போட்ட சண்டையில இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு தள்ளுமுள்ளு நடந்திருக்கு. இதுல துப்பாக்கி திருப்பி வச்சு இவன் தலையில அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா கோவத்துல 3 தடவை சுட்டிருந்திருக்கான். கரெக்டா ஒரு தோட்டா போயிட்டு ஹார்ட்ல பிளேஸ் ஆயிருக்கு, 2வது செஸ்ட்ல, 3வது அப்டமன்ல. இந்த தள்ளுமுள்ளு நடந்து சுட்ட அந்த சமயத்துல ஜெலிசா வந்துட்டு டோர் கிட்டே தான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வந்து அந்த கொலையாளி வந்துட்டு டோரை திறந்த அந்த சமயத்துல இவங்க டோர் கிட்டே இருந்ததுனால அப்படியே சரிஞ்சு விழுந்திருக்காங்க. அவன் தாண்டி போயிருக்கான். இதனாலதான் இவங்களுடைய சடலம் வந்து பாத்தீங்கன்னா பாதி காரிடோர்லயும் பாதி ரூம்குள்ளயும் இருந்திருக்கு. இது எல்லாத்தையுமே இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கு அப்புறமா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு தியரி சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவன் துப்பாக்கி திருப்பி வச்சு தலையில் அடிச்சப்பே அவங்க மயங்கி இருக்கணும். அதுக்கு மேலே அவங்க கம்ப்ளீட்டா அமைதியா இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் தான் இவன் 3 தடவை சுட்டுட்டு கொண்டுட்டு அந்த காசு எடுத்துட்டு போயிருக்கான்னு சொல்றாங்க. ஏற்கனவே அவங்க மயங்கிட்டாங்க, எதிர்த்து நிக்கல அப்படின்ற பட்சத்தில் எதுக்காக சம்மந்தமே இல்லாமல் ஒரு கொலையை பண்ணிட்டு போனோம் அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கேட்குறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தியரி. சொல்லப்போனால் அவன் சுற்றுக்கவே தேவையில்லாமல் ஒரு கொலையை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஹோட்டல் சிசிடிவி ஃபுட்டேஜஸுமே வந்துட்டு கலெக்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா 10:06க்கு இவன் ஒரு பிளாக் கலர் ஹேட் போட்டு அந்த வழியா நடந்து போறது அதுல கேப்சர் ஆயிருக்கு. இவன் எக்ஸ்கலேட்டர்ல போயிருக்கான். இவனை பாக்குறப்ப இவனோட பாடி ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பாக்குறப்ப ரொம்பவே கேஷுவலா இருந்திருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை அடிச்சு 3 தடவை சுட்டு கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் போறது மாதிரி தெரியல. பாக்குறதுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கேஷுவலா அந்த ஹோட்டலுக்குள்ள இருக்கக்கூடிய தன்னோட ரூம் நோக்கி போற மாதிரி இருந்திருக்கு. இதனாலதான் சுத்தி இருக்கிறவங்க யாருக்குமே வந்துட்டு இவன் மேல சந்தேகம் இல்லை. இவன் ஓட கிடையாது, வேகனா கூட நடக்க கிடையாது. இந்த விஷயம் மீடியாவில் வந்து பயங்கரமா பரவ ஆரம்பிச்சது. மீடியாவில் இந்த நியூஸ் பயங்கர வைரல் ஆகுது. இவங்க கிரைக் லிஸ்ட் கில்லர் அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்துட்டு நியூஸ் போடுறாங்க. இந்த நியூஸ் வந்ததுக்கு அப்புறமா பாஸ்டன்ல இருந்த பல பொண்ணுங்க வந்துட்டு பயத்துல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. சீக்கிரமா பிடிங்க, இப்படி ஒரு நபரை வந்துட்டு விட்டு வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு பிரஷர் பண்ணிட்டு இருந்தாங்க. முக்கியமா அங்க இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ்க்கு வந்து தங்கிக்கிட்டு இருந்த டூரிஸ்ட்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப பயந்தாங்க. இப்படி டூரிஸ்ட்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கிற அந்த சமயத்துல இந்த மாதிரியான ஒரு நியூஸ் பரவுச்சு அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே அது
பயமா தான் இருக்கும். இவனுடைய அடுத்த டார்கெட் ஏப்ரல் 16, 2019. த்ரிஷாவுடைய கிரைம் நடந்து 6 நாள் கழிச்சு, ஜுலிசாவுடைய கிரைம் நடந்து 2 நாள் கழிச்சு, ரோட் ஐலாண்ட்ல ஹாலிவுட் யங் எக்ஸ்பிரஸ் ஹோட்டல்ல ஒரு பொண்ணு இருந்தாங்க. அந்த பொண்ணுடைய பேர் வந்துட்டு சிந்தியா. இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒரு எரோட்டிக் டான்சர். இந்த மாதிரி மோசமான டான்சர்ஸ் எல்லாம் போயிட்டு இவங்க ஹோட்டல்ல ஆடுவாங்க. சொல்ல போனா இவங்களுடைய இந்த மாதிரியான பிசினஸ், இந்த டான்ஸ், இந்த மீட்டிங் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்றது அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான். அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு இவங்களோட அந்த பிசினஸ் மேனேஜர். ஓகே, ஒன்னு சொல்றதுக்குல இப்போ இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாங்க டான்ஸ் ஆடுவோம் அப்படின்னு சொல்லி வெப்சைட்ல போயிட்டு பதிவு பண்றாங்க, ஆட் ரன் பண்றாங்க. அதே கிராக்ஸ் லிஸ்ட் வெப்சைட்ல தான். இப்படி ஆட் ரன் பண்ணது மூலியமா இவங்களுக்கு ஒரு கிளைண்ட் கிடைக்கிறாங்க. அந்த கிளைண்ட் வேற யாருமே இல்ல, இவ்வளவு நாள் எல்லார்த்திட்டையுமே கொள்ளடிச்சு கொலை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதே நபர் தான். இந்த நபர்கிட்ட இவங்க டீல் பேசுறாங்க. $200 அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. அந்த காசை இவங்க வாங்கிக்கிறாங்க. வாங்கினதுக்கு அப்புறமா சிந்தியா இவனுக்காக ஹோட்டல் ரூம்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அதே மாதிரி தான் சடனா டோர் திறந்திருக்கு, துப்பாக்கி எடுத்து நீட்டி இருக்கான். மரியாதையை நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி இல்லை அப்படின்னு சொன்னா ஒன்ன சுட்டு கொலை பண்ணிட்டு நான் கிளம்பிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்றான். சிந்தியா ரொம்பவே பயந்து போறாங்க. என்ன எதுவும் பண்ணிடாத, உனக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே நான் தந்துடுறேன் அப்படின்னு பதட்டப்பட்டிருக்காங்க. மரியாதையை கீழே படு, கை ரெண்டுத்தி பின்னாடி கட்டு அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கான். இது எல்லாமே நடந்துகிட்டு இருந்த அந்த சமயத்துல இவங்களோட மேனேஜர், அதாவது இவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு அந்த ஹோட்டலுக்கு கீழே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். இதுல ஒரு பயங்கரமான ஃபேக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல இருக்கக்கூடிய அந்த சிந்தியாவுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் இடையில ஒரு கோட் வேர்ட் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக அவங்க உள்ள போயிருக்கிற அந்த சமயத்துல சிந்தியா கிட்ட இருந்து அவங்களோட ஹஸ்பண்டுக்கு எதனாச்சும் மெசேஜோ இல்ல காலோ வரணும். இப்படி சிந்தியா உள்ள இருந்து சேஃப் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது ஓகே. ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல அப்படின்னு சொன்னா மேல அவங்க சேஃபா இல்ல அப்படின்னு அர்த்தம். இவங்க சில நிமிஷம் வந்துட்டு வெயிட் பண்ணி இருந்திருக்காங்க. வெயிட் பண்ணி பார்த்த அந்த சமயத்துல இந்த கோட் வேர்டுக்கு ஏத்த மாதிரி கீழே சிந்தியாவோட ஹஸ்பண்ட் வந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு. சிந்தியா கிட்ட இருந்து எந்த ஒரு மெசேஜும் வரல. இவர் திரும்ப திரும்ப பாக்குறாரு, எந்த மெசேஜும் வரல, காலும் வரல. உடனடியா அங்க ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்றத இவர் புரிஞ்சுக்கிறாரு. வேக வேகமா அந்த ஹோட்டல் ரூம்க்கு ஓடுறாரு. இந்த ஹோட்டல் ரூம் வந்துட்டு இவங்களுக்கு தெரிஞ்ச ரூம் அப்படிங்கிறதுனால இவர்கிட்டே வந்துட்டு அந்த கீ கார்டு இருந்திருக்கு. இவர் வேகமா அந்த ஹோட்டல் ரூம்க்கு போயிட்டு அந்த கீ கார்டை போட்டு டோரை ஓபன் பண்ணி உள்ள பார்த்தப்ப அந்த நபர் வந்துட்டு கையில துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்கான். துப்பாக்கியோட நின்னுட்டு இருக்க இந்த நபரை போயிட்டு தட்டி விடுறாரு. பின்னாடி அவங்களும் எந்திரிச்சு வந்துடுறாங்க. இவங்களுக்கு மத்தியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தள்ளுமுள்ளு நடக்குது. இந்த தள்ளுமுள்ளுல நம்ம தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்துட்டு வந்த அந்த நபர் வந்துட்டு அங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். உடனடியே அவங்க கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. வந்து அங்கேயும் சிசிடிவி ஃபுட்டேஜஸை கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. இவன் போன லாபியில இருந்து எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ், ஸ்டேர் கேஸ்ல இருந்து எடுக்கப்பட்ட ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கிறாங்க. அவன் அன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு இதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வால்மார்ட்டுக்கு போயிட்டு சில திங்ஸ் எல்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கான். இங்கே வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஃபேஸ் மாஸ்க்கும் போடல, சுத்தி எல்லா இடத்துலயுமே கேமரா இருக்கு அப்படின்றதுமே இவனுக்கு தெரியும். ரொம்பவே அசால்ட்டா வந்துட்டு போயிருக்கான். அதிர்ஷ்டவசமா சிந்தியாவுக்கு வந்துட்டு எதுவுமே ஆக கிடையாது. அவங்க எந்த பிரச்சனையும் இல்லாம அவங்க ஹஸ்பண்ட் வந்ததுனால தப்பிக்கிறாங்க. என்னதான் அவங்களுக்கு பிசிக்கலா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னாலும் அவங்க ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. அவங்க மென்டலி பாதிக்கப்பட்டிருந்தாங்க. மொத்தம் 7 நாள், 3 கிரைம், 1 கொலை, 2 ராபரி, ஒரே நபர். எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளர்டான இமேஜ் தான் இருக்கு. எக்ஸாக்டா இவன் எங்க இருக்கான், எந்த அட்ரஸ் அப்படின்றது யாருக்கும் தெரியல. எல்லா ஃபுட்டேஜுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிளர்டா, கொஞ்சம் கிளியர்டா இப்படிதான் இருக்கு. இதை வச்சு இவங்களால கண்டுபிடிக்க முடியல. த்ரிஷா வந்து இந்த நபர் தான் அது அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டினாலும் இப்ப அந்த நபர் எங்க இருக்கான் அப்படின்றது தெரியல. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த நபரை எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஜுலிசாவுடைய இமெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு நோண்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த சமயத்துல ஏப்ரல் 16 நைட்டு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருக்க ஒரு மெயில் ஐடி இவங்களோட கண்ணில் படுது. உடனே இவங்க ஃப்ரெண்டு கண்டுபிடிச்சிடுறாங்க. இவன் தான் அன்னைக்கு நைட்டு ஹோட்டலுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டிருந்திருக்கணும் அப்படின்னு. அந்த நபரோட மெயில் ஐடி ampmlive@hotmail.com. இந்த மெயில் ஐடியை உடனடியே எடுத்துட்டு போயிட்டு போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இவங்க தராங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் மைக்ரோசாஃப்ட்டுக்கு கால் பண்ணி இந்த மெயில் ஐடியை அனுப்பிச்சு இந்த மெயில் ஐடி எப்ப கிரியேட் பண்ணி இருந்திருக்காங்க, இந்த மெயில் ஐடி லாஸ்ட் எப்ப ஆக்டிவேட்ல இருந்திருக்கு, இந்த மெயில் ஐடியோட சொந்தக்காரர் யார் அப்படின்ற எல்லா டீட்டெயிலும் கேட்கறாங்க. இப்படி கேட்டதை வச்சு பாக்குறப்ப இந்த மெயில் ஐடி வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கிரியேட் ஆயிருக்குன்னு தெரியுது. உடனடியாக மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மெயில் ஐடி எந்த சிஸ்டம்ல கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாக்குறாங்க. இது மூலமா அந்த சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் எடுக்கிறாங்க. இதுக்கப்புறம் இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் இவங்க கான்டாக்ட் பண்றாங்க. இப்படி இவங்களை கான்டாக்ட் பண்ணது மூலமா இவங்களுக்கு ஒரு அட்ரஸ் கிடைச்சிருக்கு. இது குயின்ஸில் இருக்கு. பாஸ்டனுக்கு கொஞ்சம் அவுட்டர்ல இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு அபார்ட்மெண்ட். அட்ரஸ் மட்டும் கிடையாது, இந்த நபர் யார் அப்படிங்கிறதையும் போலீஸ் ஆபீசர்ஸ் கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த நபருடைய பேரு பிலிப் மார்காஃப். இந்த பிலிப் மார்காஃப்க்கு 23 வயசாகுது. பாஸ்டன் யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஸ்டூடெண்டா படிச்சுக்கிட்டு இருக்கான். இவன் ஒரு செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ரொம்பவே உயரமான, கரெக்டா ஹேர் கட் பண்ணி ரொம்பவே ப்ராப்பரா, ரொம்பவே காமா, டீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு பர்சன். கிளாஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் விசாரிச்சப்ப பிலிப் வந்துட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட்டான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா இவன் ஒரு பெரிய டாக்டரா வருவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பிலிப்புக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு ஒரு பொண்ணும் ரெடியா இருக்காங்க. பிலிப்போடைய ஃபியான்சி பேர் வந்துட்டு மேகன். 2005 இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெடிக்கல் சென்டர்ல வாலண்டியரா இருந்தாங்க. இப்படிதான் இவங்க ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு மேகன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டுக்காக பிலிப்பை அப்ரோச் பண்றாங்க. இப்படி இவங்களுக்குள்ள டேட்டிங் அப்படின்னு சொல்லி 3 வருஷம் போகுது. இப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் ஒரு பீச்ல வச்சு பிலிப் மேகனுக்கு ப்ரொபோஸ் பண்றாங்க. ஆகஸ்ட் 14, 2009 கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி டேட்டும் ஃபிக்ஸ் பண்றாங்க. ரெண்டு பேருக்குமே நியூ ஜெர்சியில ஒரு பீச் ரெசார்ட்ல சன்செட்ல வந்துட்டு செரமனி ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இதை நம்பவே முடியல. யாரு கேட்டாலும் ரொம்ப நல்ல பையன், சின்ன பிளாக் மார்க் கூட கிடையாது, ரொம்ப அமைதியான பையன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையாலுமே இந்த நபர் தான் இதெல்லாம் பண்ணதா அப்படின்ற டவுட் போலீஸ்க்கே வருது. ஏன்னா அந்த லெவலுக்கு சுத்தி இருக்கிறவங்க அத்தனை பேருமே வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. சரி, இவரு ஸ்டே பண்ணிருக்கக்கூடிய அந்த அபார்ட்மெண்டோடைய சர்வேலன்ஸ் கேமரா எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு போலீஸ் நினைச்சாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் எப்பயாச்சும் அவன் வந்துட்டு வெளியில வருவானா அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏப்ரல் 19 பிலிப் வந்துட்டு கார் எடுத்துட்டு வெளில போறான். இப்படி வெளியில போன அந்த சமயத்துல அந்த சர்வேலன்ஸ் ஃபுட்டேஜை பார்த்து போலீஸ் ஆபீசர் இவனே தான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அந்த ஊர்ல லா வந்துட்டு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒருத்தர் அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்துட்டு இவர் தான் அப்படின்னு சொல்லி நேர்ல கை காட்டணும், இல்லனா இவர் தான் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல ஐடென்டிஃபை பண்ணணும். த்ரிஷாவை கண்ணில் பார்க்க வச்சு கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க. ஆனா த்ரிஷா அந்த சமயத்துல பாஸ்டன்ல இல்ல, அவங்க மறுபடியும் நியூயார்க்குக்கே போயிட்டாங்க. சரி, உயிரோடு இருக்கக்கூடிய இன்னொரு விக்டிமான சிந்தியாவை பிடிச்சி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தப்ப சிந்தியா நான் சரியாவே பார்க்கல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏன்னா இந்த நம்பர் வந்துட்டு துப்பாக்கி காட்டின உடனே குப்புறப்படு பின்னாடி கை கட்டு அப்படின்னு சொல்லிட்டான். ஒழுங்காவே அவங்க முகத்தை பார்க்கல. இவங்க ஹஸ்பண்டும் வந்து பாத்தீங்கன்னா வந்த உடனே தள்ளுமுள்ளி தான் நடந்துச்சு. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது யூகிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இவன் தப்பிச்சு ஓடி இருக்கான். அதனால யாருமே அங்க இவனோட முகத்தை கிளியரா பார்க்கல, த்ரிஷாவை தவிர. வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி த்ரிஷாவுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு நாங்க போட்டோஸ் அனுப்புறோம், நீங்க பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் இங்க இருந்தே த்ரிஷாவுக்கு போட்டோஸ் அனுப்பிச்சு விடுறாங்க. த்ரிஷா பார்த்துட்டு ஆமா இவனே தான் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிலிப் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க போலீஸ் ஆபீசர்ஸ். பிலிப்புக்கே தெரியாம அவனை சுத்தி எங்கெங்க கேமரா இருக்கோ அது எல்லாத்தையுமே வச்சு நோட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சமயம் பிலிப் வந்துட்டு தன்னோட ஃபியான்சியான மேகன் கூட லக்கேஜ் எல்லாம் எடுத்து காருக்குள்ள வச்சு பேக் பண்ணிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இது ரூட் 95 சவுத் நோக்கி போயிட்டு இருக்கு. கொஞ்சம் தள்ளி போயிட்டா வேற ஸ்டேட் லைன் நோக்கி போயிடும். அதுக்கப்புறம் நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கும். அந்த ஸ்டேட் போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். இதனால இந்த கார் வந்து தாண்டறதுக்குள்ளே பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ரூட் 95 வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த காரை ஸ்டாப் பண்ணி பிலிப்பை வெளியில வர சொல்றாங்க. பிலிப் வெளியில வந்த உடனே அதே இடத்துல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க. உங்களை நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கு, ஹெட் குவார்டர்ஸ் போகணும் வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு எதுக்கு ஏன் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கேள்வியுமே கேட்கல. ஷோர் நான் வரேன் அப்படின்றது மட்டும் தான் சொன்னான். இது கூடவே நான் வந்துட்டு என்னோட லாயர் கிட்ட பேசணும் அப்படின்றதையும் சொன்னான். இந்த சமயம் இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா $1600 இருந்தது. கூடவே நியூயார்க் ஸ்டேட்டோட ஒரு ஃபேக் ஐடி இருந்தது. அந்த ஐடியில் இவனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரூ மில்லர் அப்படின்னு போட்டிருந்திருக்கு. இதை வச்சு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் புரிஞ்சுக்கிறாங்க இந்த ஃபேக் ஐடி வச்சு தான் இவன் கன் வாங்கியிருக்கான் அப்படின்னு. பின்னாடி இதை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணப்ப பிப்ரவரி 2009 நியூ ஹாம்ஸ்பயர்ல தான் இந்த கன்னை வந்துட்டு வாங்கியிருக்கான் அப்படின்னு தெரியுது. இந்த மாதிரி பிலிப்பை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற நியூஸ் வந்துட்டு வெளியில ஃபுல்லா பரவுது. ஏற்கனவே இந்த கேஸை பற்றின நியூஸ் பயங்கர வைரலா இருக்கு. இப்படி இருக்க இது வந்துட்டு ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டான பிலிப் தான் அப்படின்னு சொல்ல பக்கத்தில் இருக்கிற யாருமே வந்துட்டு இதை நம்பல. இந்த விஷயத்த அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க மட்டும் கிடையாது, அவங்க காலேஜில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க ப்ரொஃபசர், ஏன் கூடவே இருக்கக்கூடிய இவனோட ஃபியான்சியான மேகனுமே வந்துட்டு நம்பல. வேணும்னே வந்துட்டு இவங்க மாத்தி பிடிச்சிட்டாங்க, தெரியாம இவனை கூட்டிட்டு போயிட்டாங்க. சொல்ல போனா யாருமே வந்துட்டு இவன் தான் தப்பு பண்ணா அப்படின்ற ஒரு ஃபீலுக்கே போக கிடையாது, மாத்தி தான் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆணித்தனமா நம்பிட்டு இருந்தாங்க. இதுல இவனுடைய ஃபியான்சியான மேகனுடைய அப்பா வந்துட்டு என்னோட பொண்ணுக்கு முழு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா பிலிப் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்க மாட்டான், இது ஏதோ ஒரு தவறுதலா தான் நடந்திருக்கு. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து எல்லாத்தையுமே
வந்துட்டு இன்னொரு தடவை நம்ம பார்க்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேட்டி கொடுத்துருக்காரு. இதை வச்சே நீங்க யோசிச்சு பார்த்துக்கங்க எந்த லெவலுக்கு சீக்கிரட்டா இன்னொரு சீக்ரெட் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான் அப்படின்னு. யாருமே இந்த விஷயத்த நம்ப கிடையாது. பிலிப்போட வீட்டில் இருக்கவங்களும் இதை நம்பல. சொல்ல போனா பிலிப் வந்துட்டு ஜெயில இருந்த அந்த சமயமும் பிலிப்போட வீட்டில் இருக்கவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. இவ்வளவு ஏன் நியூஸ் சேனல்ஸே வந்து பாத்தீங்கன்னா தப்பா ஒரு நபரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க போல இருக்கு, இந்த நபர் வந்துட்டு அப்பாவே இதுல வந்து மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இது ஒரு பிரஷரா இருக்க வாரண்ட் வாங்கிட்டு பிலிப்போட வீட்டுக்கு போயிட்டு சர்ச் பண்றாங்க. இப்படி சர்ச் பண்ணதுல அந்த வீட்டுக்குள்ள போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஷாக்கிங்கான பல எவிடன்ஸ் கிடைக்குது. அதுல ஒண்ணுதான் பிலிப் யூஸ் பண்ணக்கூடிய மெடிக்கல் புக். அந்த புக்குக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி இருந்திருக்கு. அது எப்படி இருக்கு அப்படின்னா, சில ஹாலிவுட் படத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா புக்ல எல்லா பேப்பருமே வந்துட்டு கட் பண்ணி அந்த புக்குக்குள்ள துப்பாக்கி ஷேப்புக்கே வந்துட்டு ஒரு இடம் விட்டுருப்பாங்க. அதுக்குள்ள துப்பாக்கி வச்சு சீக்கிரட்டா வச்சுப்பாங்க. அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா இவன் கட் பண்ணி துப்பாக்கி வச்சிருந்திருக்கான். கூடவே வந்துட்டு பின்னாடி சில தோட்டாக்களும் ஒட்டப்பட்டிருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக அந்த துப்பாக்கி வந்துட்டு பேலிஸ்டிக் டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இது மட்டும் கிடையாது, இவனோட அபார்ட்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இவன் யூஸ் பண்ணக்கூடிய லேப்டாப்பும் கிடைச்சிருந்தது. அந்த லேப்டாப்ல இவன் ரொம்ப மோசமான சில வார்த்தைகள் வச்சு சில இமெயில் ஐடிஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி பல பொண்ணுங்க கிட்ட பேசியிருக்கான். இப்படிப்பட்ட இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. இந்த லேப்டாப் அப்புறம் அவனோட ஹார்ட் டிரைவ் மூலியமா இவன் கிரைக்லிஸ்ட் வெப்சைட்ல வந்துட்டு ஒரு அக்கௌண்ட் வச்சிருக்கான் அப்படின்னும், த்ரிஷால ஆரம்பிச்சு அவன் யார்கிட்டலாம் கான்டாக்ட் பண்ணியிருக்கான், யார்கிட்ட அப்பாயின்மெண்ட் புக் பண்ணி ஹோட்டல் போயிருக்கான் அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் மெயில்ஸும் இவங்களோட கான்வர்சேஷன்ஸும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான எவிடன்ஸ். அது மட்டும் கிடையாது, இவன் சில மோசமான வெப்சைட்ல வந்துட்டு இவனோட வீடியோஸும் போட்டிருந்திருக்கான். அதுல கொஞ்சம் ஷர்ட்லெஸ்ஸா இருக்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் இருக்கு. இந்த சமயம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து பேலிஸ்டிக் டெஸ்ட்டுக்காக அனுப்பி வச்சிருந்த துப்பாக்கியில் பாசிட்டிவ் மேட்ச் வருது. இதுக்காக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஜுலிசாவுடைய உடம்புல இருந்து எடுத்த அந்த தோட்டாவையும் இவங்கிட்ட இருந்த அந்த துப்பாக்கி இவங்கிட்ட வச்சிருந்த அந்த தோட்டாவையும் டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல தான் அவங்களுடைய உடம்புக்குள்ள இருந்த அந்த தோட்டாக்கள் வந்துட்டு இந்த துப்பாக்கியில இருந்தா வெளியில போயிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணி ரிப்போர்ட் தராங்க. இது அடுத்த ஒரு முக்கியமான எவிடன்ஸ். இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த அபார்ட்மெண்ட்லேயே கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, நிறைய பெண்களோட இன்னஸ் அண்டர்வேர்ஸ் எல்லாம் இருந்திருக்கு. இந்த மாதிரி மொத்தம் 4 பேர் கிடைச்சிருக்கு. அதுல ஒரு பேர் வந்து பாத்தீங்கன்னா த்ரிஷாவுடையது. மீதி 3 பேர் யாருதுன்னே தெரியல. பொதுவாகவே இந்த மாதிரி தொடர் கொலையாளிகளுக்கெல்லாம் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒருத்தங்களை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அந்த கொலைக்கு ஞாபகார்த்தமா எதனாச்சும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வருவாங்க. அந்த பொருளை பாக்குறப்பெல்லாம் நம்ம தான் இந்த மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களே பெருமைப்பட்டு பானுங்களாம். நம்மளோட சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய தொடர் கொலையாளிகளை பத்தி பார்த்திருப்போம். இந்த மாதிரி எலும்புக்கூடு மண்டோட்டெல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பானுங்க. அது அவங்களோட டிராஃபியா நினைச்சுப்பானுங்க. அந்த மாதிரி தான் இவன் வந்துட்டு இந்த அண்டர்வேர்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி போலீஸ் சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட இன்னொரு முக்கியமான எவிடன்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். த்ரிஷா கிட்ட இருந்த அந்த பணத்தை கொள்ளையடிச்சிட்டு போற அந்த சமயத்துல அவங்க கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக டக்ட் டேப் எடுத்து அதை கட் பண்ணி அவங்களோட வாயில வச்சுட்டு போயிருந்திருப்பான். அந்த சமயம் இவனுடைய ஃபிங்கர் பிரிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த டக்ட் டேப்ல இருந்திருக்கு. போலீஸ் ஆபீசர்ஸ் அவங்க கிட்ட இன்வெஸ்டிகேட் பண்ண அந்த சமயத்துல இதெல்லாம் ஒரு எவிடன்ஸா எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த டக்ட் டேப் கூட இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு மேட்ச் பண்ணி பார்த்தப்ப இது 100% மேட்சா இருக்கு. அங்க மட்டும் கைரேகை கிடையாது, அந்த ஹோட்டல்ல இருக்க நிறைய பொருள் இவனோட கைரேகை கிடைச்சிருந்தது. சிந்தியா தங்கி இருந்த அந்த ஹோட்டலோட செவத்துல அங்க இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்லி பல இடத்துல இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடைச்சிருந்தது. அது மட்டும் இல்ல, இவன் தான் இந்த துப்பாக்கியை ஃபேக் நேம் ஐடியில வாங்கியிருக்கான் அப்படின்றதுக்கான ஆதாரமா இவன் கொடுத்த அந்த டாக்குமெண்ட்ஸ்லயும் இவனோட ஃபிங்கர் பிரிண்ட் பதிஞ்சிருந்திருக்கு. இப்போ இது வரைக்கும் கிடைச்ச எவிடன்ஸ் இந்த ஃபிங்கர் பிரிண்ட், போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு 3 ஹோட்டல்ல இருந்து கிடைச்ச சிசிடிவி ஃபுட்டேஜ், இவனோட இமெயில் மூலமா கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஐபி அட்ரஸ், இது எல்லாத்தையுமே வச்சு கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க. ஏப்ரல் 21 இந்த கேஸ் வந்துட்டு கோர்ட்ல போக ஆரம்பிச்சது. இன்னுமே இவன் தான் கில்ட்டி அப்படின்ற மாதிரி அந்த சமயத்துல சொல்லல. இப்படி ஒரு முறை இவனை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்த அந்த சமயத்துல டாய்லெட் பேப்பர்லாம் எடுத்து ஒளிச்சு வச்சுக்கிட்டு இருந்தான். இதை ஒரு ஆபீசர் வந்து பாத்துறாங்க. என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு இது பின்னாடி தேவைப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா இவர் இருந்த அந்த ஜெயில் செல்லுக்குள்ள இவனோட பூட்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு லெதர் ஸ்ட்ரிப் எடுத்து அது எல்லாத்தையுமே ஒன்னா கட்டி கயிறு மாதிரி ஆகி அந்த செல்லுக்குள்ளேயே வந்துட்டு தூக்கு மாதிரி ரெடி பண்ணி தற்கொலை பண்ணிக்கிட்டு இறந்து போலாம் அப்படின்னு முடிவு பண்ணான். ஆனா அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயில இருக்கக்கூடிய வார்டன் வந்துட்டு நோட் பண்றாரு. நோட் பண்ணி அதை தடுக்கிறாரு. இந்த நபரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நபரோட வாயில இருந்து எந்த ஒரு உண்மையுமே வரல. இன்னுமே கில்ட்டி இல்ல அப்படின்னு எதுவுமே சொல்ல, எந்த விதமான தீர்ப்புமே இது வரைக்கும் வரல. இப்படி இருக்கிறப்ப அவன் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்கான். கோர்ட்ல பிலிப்போட அத்தனை ஃப்ரெண்ட்ஸுமே கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருந்திருக்காங்க. அவங்க யாருமே பிலிப்புக்கு எதிராக எந்த ஒரு வார்த்தையுமே சொல்ல கிடையாது. பிலிப் ரொம்ப நல்ல பையன், நல்லா படிக்கக்கூடிய பையன், பயங்கர இன்டெலிஜென்ட், இப்படி
மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா மார்கன் ஹாஸ்டன் அப்படின்ற ஒரே ஒரு பொண்ணு மட்டும் இந்த விஷயத்த மாத்தி சொல்லியிருக்காங்க. ஒரு முறை நாங்க ஒரு பார்ட்டியில போயிட்டு கலந்துக்கிட்டோம். அப்ப பிலிப் வந்துட்டு நல்லா குடிச்சிருந்தான். குடிச்சிட்டு என் கிட்ட நெருங்குறதுக்காக ட்ரை பண்ணான். நான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி தடுத்து தள்ளி விட்டேன். அதுக்கப்புறமா அவன் போயிட்டான். நான் அந்த சமயத்துல அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க கிடையாது. சரி இவன் இந்த மாதிரி குடிச்சிருக்கான், அதனால தெரியாம வந்துட்டான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி இதை பெருசா எடுத்துக்காம நான் விட்டுட்டேன். ஆனா இவனை பத்தின இந்த உண்மைகள்லாம் தெரிய வந்ததுக்கு அப்புறம், மற்ற பொண்ணுங்களுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்ததுக்கு அப்புறம், இவன் என்ன இன்டென்ஷன்ல என்கிட்ட வந்திருக்கான் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சொல்ல போனா ஒட்டுமொத்த ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இவனை சுத்தி இருக்கிறவங்களே இவங்க ஒருத்தங்க மட்டும்தான் இவனுக்கு அகெயின்ஸ்டா பேசியிருக்காங்க. மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிமிஷம் வரைக்கும் இவன் நல்லவனாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவங்க அத்தனை பேர்த்தோட நம்பிக்கையும் அன்னைக்கு கோர்ட்டில் நடந்த அந்த ஆர்கியூமெண்ட்டில் காணாமல் போகுது. கோர்ட்டில் ஆர்கியூ பண்ண அந்த சமயத்தில் இதுவரைக்கும் என்னென்ன எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணியிருக்காங்க, என்னென்ன இவன் பண்ணியிருக்கான் அப்படின்ற எல்லாத்தையுமே புட்டு வைக்கிறாங்க. இப்போதான் எல்லாருக்குமே பிலிப் அப்படின்றவனுக்கு இன்னொரு பக்கம் இருக்கு, அவன் சீக்கிரண்டா ஒரு டபுள் லைஃப் வாழ்றான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸுக்கான தீர்ப்பு தர கிடையாது. அந்த கேஸ் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு ஹீரிங் மாறுது. இப்போ அவன் ஜெயில இருந்த அந்த சமயத்துல இவனுடைய ஃபியான்சியான மேகனுக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. நம்ம இவனை இவ்வளவு நம்பணும், இவன் மேல இவ்வளவு மரியாதை வச்சிருந்தோம், கண்டிப்பா இதை பண்ணிருக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இவன் இந்த மாதிரி இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை இவனை போயிட்டு ஜெயில பாக்குறாங்க, பேசுறாங்க. பேசிட்டு இவங்க கிளம்பும் போது இதுக்கு மேல இந்த கல்யாணம் நடக்காது, இந்த கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. சரி எதுக்காக இதெல்லாம் இவன் பண்ணான்? போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த ஆங்கிள் விசாரிச்ச அந்த சமயத்துல எல்லாருக்குமே இது தெரிஞ்சிருந்திருக்கும், அவன் காசுக்காக தான் இதெல்லாம் பண்ணியிருந்திருக்கான். ஆனா எதுக்காக இவனுக்கு அந்த காசு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இவன் டபுள் லைஃப் வாழ்ந்துட்டு இருந்திருக்கான். ரொம்பவே காமா நல்ல பையனா வந்துட்டு மெடிக்கல் காலேஜ்ல ஸ்டூடெண்டா இருந்திருக்கான். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பல பேர்த்துக்கிட்ட காசை கொள்ளையடிச்சு மிரட்டி துப்பாக்கிலாம் வாங்கி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்படி கிடைக்கக்கூடிய காசை வச்சு இவன் கசினோல போயிட்டு விளையாண்டு இருந்திருக்கான். அதாவது இது ஒரு சூதாடுற இடம். இந்த கேம்ல போய் எக்கச்சக்கமான காசை கூட்டி விளையாண்டு இருந்திருக்கான். இதுல நிறைய லாஸ் ஆயிருந்திருக்கு. மறுபடியும் போயிட்டு யாருக்கிட்டேச்சும் கொள்ளடிக்கிறது, மறுபடியும் போயிட்டு விளையாடுறது, கொள்ளையடிக்கிறது, விளையாடுறதுன்னு இந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்கான். இதுல காசு கூட வந்து பாத்தீங்கன்னா சரி போன போது அப்படின்னு விட்டுறலாம். அதுல ஒரு பொண்ணோட உயிரே வந்துட்டு அநியாயமா போயிருந்திருக்கு. இதுக்கிடையில இவன் வந்து பாத்தீங்கன்னா ஜெயிலுக்குள்ளேயே அடுத்தடுத்து தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இருந்திருக்கான். இவனுடைய கேஸ்க்கான தீர்ப்பு வரதுக்கு முன்னாடி இவனுக்கு எழுதுறதுக்கு ஒரு பெண்ணு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த பெண்ணோட பாடி வந்துட்டு உடைச்சு கத்தி மாதிரி ஷார்ப் பண்ணி வச்சிருந்தான். இவன் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறதுனால எந்தெந்த இடத்துல கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்றது இவனுக்கு நல்லாவே தெரியும். அதனால இவனுடைய கழுத்து, கை நரம்பு, அதுக்கப்புறம் கால் மணிக்கட்டு அப்படின்னு சொல்லி உடம்புல தலையில இருந்து பாதை வரைக்கும் கட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான். அது மட்டும் இல்ல இவன் மறைச்சு எடுத்துட்டு வந்திருந்த அந்த டாய்லெட் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே இவனோட வாயில போட்டு அடைச்சுக்கிட்டு கிழிச்சுக்கிட்டு இந்த வலியோட போர்வையை பூத்தி படுத்திருந்திருக்கான். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வந்து பாத்தீங்கன்னா வார்டன் வந்ததுக்கு அப்புறம் தெரியுது இவன் இறந்துட்டான் அப்படின்னு. கடைசியா அவன் சாகும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜெயில் செவுத்துல வந்துட்டு 2 வார்த்தை எழுதி இருந்தான். ஒன்னு இவனுடைய ஃபியான்சியோட பேரான மேகன், இன்னொன்னு பேக்கெட் அப்படின்னு எழுதி இருந்தான். மேகன் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனா எதுக்காக சாகும்போது இவன் பேக்கெட்னு எழுதி வச்சுட்டு போனான்? இதை பத்தி போலீஸ் ஆபீசர்ஸ் விசாரிச்சு பார்த்ததுல அவங்களுக்கு பெருசா எதுவுமே தெரிய கிடையாது. இதனால இவன் அந்த ஜெயில் செவத்துல பேக்கெட்னு எழுதி வச்சிருக்கான் அப்படின்றது அவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா யோசிச்சு பாருங்களேன், பணம் தான் வந்துட்டு இவனோட டார்கெட்டா இருக்கு. இதுக்காக அநியாயமா ஒருத்தவங்களை கொலை பண்ணி காசெல்லாம் திருடி தேவையில்லாம சூதாட்டத்துல விட்டு கடைசியில இவனோட வாழ்க்கையும் போயிடுச்சு. இவ்வளவு பிரில்லியண்டா இருந்திருக்கான், எல்லாத்துலயுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணி இருந்திருக்கான். இப்படி விட்டு இருந்தா கண்டிப்பா ஒரு டாக்டரா வந்திருப்பான். இவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒரு பொண்ணும் ரெடியா இருந்தது, எல்லாமே ப்ராப்பரா இருந்தது. ஆனா தேவையில்லாத விஷயங்கள்னால இவனோட வாழ்க்கை இவனே வந்துட்டு அழிச்சுக்கிட்டான். போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கிரிமினல் மென்டாலிட்டி வந்துட்டு சில பேருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யாருக்குமே தெரியாம நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும், அதுல நம்மளுக்கு ஒரு த்ரில் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நல்லா இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு நடுவில் இவனுங்களாவே ஒண்ணு பண்ணிப்பானுங்களாம். இந்த மாதிரியான பர்சனாலிட்டி இருக்கிறவங்களுக்கு தங்களோட ஒரு லைஃப் வாழ பிடிக்காது, அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் லைஃபையுமே வாழணும் அப்படின்னு நினைப்பானுங்களாம். இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காம ஸ்பாட் பண்ணுங்க. நம்ம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம். நம்மளோட வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காம லைக் பண்ணுங்க. நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.